Good afternoon, everyone. இன்னைக்கு நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இன்னைக்கு நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாவது செஷன் த ஸ்டேட். இந்த த ஸ்டேட்ல பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்ன்ற படத்துல வைக்கிறது மூலம் நம்ம என்னென்ன விஷயங்களை அறிஞ்சு கொள்ளலாம். முதலாவது சொல்லி பார்த்தா த மீனிங் ஆஃப் த ஸ்டேட், ரெண்டாவது த டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட், மூணாவது த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டை பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் த மீனிங் ஆஃப் த ஸ்டேட், அதாவது இந்த ஸ்டேட்ன்ற சொல் பார்த்தோம்னா எப்படி உருவாகிருக்கு, எப்படி பார்த்தோம்னா அந்த மாநிலம் என்றதுக்கு ஸ்டேட் என்ற பதம் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவது த கிரீக் யூஸ் திஸ் வேர்ட் போலீஸ் ஃபார் த சிட்டி ஸ்டேட், அதாவது இந்த கிரேக்கர்கள் பார்த்தோம்னா இந்த மாநிலங்களுக்கு போலீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இரண்டாவது the Romans used the term civitas which also means same, அதாவது இந்த ரோமானியர்கள் பார்த்தோம்னா மாநிலம் என்ற அமைப்புக்கு சிவிட்டஸ் என்ற டேர்மை பயன்படுத்தியிருக்காங்க. மூன்றாவது பார்த்தோம்னா த நிக்கலோ மாக்கியவெலி first employed the word state in literature of political science, அதாவது இவர் நிக்கலோ மாக்கியவெலி அரசியல் இலக்கியங்கள்ல மாநிலம் என்றதுக்கு ஸ்டேட் என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்கேன். இவர் தான் பார்த்தோம்னா மாநிலம் என்ற சொல்லுக்கு ஸ்டேட் என்ற பதத்தை முதல்ல பயன்படுத்தின எழுத்தாளராக காணப்படுறேன். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அரசியல் பொருளாதாரத்துல முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டேட். இந்த ஸ்டேட் என்ற சொல்லுக்கும் நேஷன், கண்ட்ரி, சொசைட்டி, கவர்மெண்ட் கவர்மெண்ட் இந்த 4 சொற்களும் பார்த்தோம்னா ஈக்குவலா காணப்படாது. ஸ்டேட்ன்றது வேறு, அதே மாதிரி நேஷன், கண்ட்ரி, சொசைட்டி, கவர்மெண்ட்ன்றது வேறு. அப்ப அது ரெண்டுக்கு முடியல வேறுபடுத்துற ஒரு கருவிதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சவஜனிட்டி. இந்த சவஜனிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தா ஸ்டேட்ல காணப்படுற ஒரு முக்கிய ஒரு எலிமெண்டா காணப்படுது. அடுத்த விஷயம் என்னன்னா இந்த மீனிங் ஆஃப் த ஸ்டேட்ல ஸ்டேட்டுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் தன்மைகள் காணப்படுது, அதாவது நேச்சர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவது ஸ்டேட் இஸ் நேச்சுரல் அண்ட் நெசசரி அண்ட் யூனிவர்சல் இன்ஸ்டிடியூஷனா காணப்படுது. அதாவது ஏன் ஸ்டேட் என்றது நேச்சுரல்னு சொல்லி அழைக்கப்படுதுண்டா பிகாஸ் இட் இஸ் ரூடட் இன் ரியாலிட்டி ஆஃப் த ஹியூமன் நேச்சர், அதாவது இது மனித இயல்பின் யதார்த்தத்திலிருந்து வேரூன்றி காணப்படுறதுனால மாநிலங்கள் பார்த்தோம்னா இயற்கையானதுன்னு சொல்லி சொல்றாங்க. இரண்டாவது இட் இஸ் நெசசரி பிகாஸ் man needs the state to satisfy his diverse needs and to be what he desires to be, அதாவது இந்த தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யறதுக்கும் தான் விரும்பியது போல நடத்துறதுக்கும் இந்த ஸ்டேட் பார்த்தோம்னா தேவைப்படுறதுனால ஸ்டேட் பார்த்தோம்னா முக்கியமானது, அதாவது நெசசரியானதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இட் இஸ் அ யூனிவர்சல் இன்ஸ்டிடியூஷன் பிகாஸ் இட் எக்ஸிஸ்ட் whenever and wherever man has lived in ஆர்கனைஸ் சொசைட்டி, அதாவது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சமூகத்துல மனிதன் எப்போது, அதாவது எங்கு வாழ்ந்தாலும் மாநிலம் ஒன்று இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா மனிதன் எங்க, அதாவது ஒரு சமூகத்துல பார்த்தோம்னா மனிதன் எங்க எப்போது வாழ்ந்தாலும் அந்த ஸ்டேட் பார்த்தோம்னா காணப்படுமா. அப்ப அதனால பார்த்தோம்னா இது ஒரு யூனிவர்சல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி சொல்றாங்க. அப்ப ஸ்டேட்டோட மீனிங், அதாவது ஸ்டேட் நேச்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாவது நேச்சுரலா காணப்படும், நெசசரியா காணப்படும், அதே மாதிரி யூனிவர்சல் இன்ஸ்டிடியூஷனா காணப்படும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஸ்டேட்ன்றதுக்கு பல்வேறுபட்ட அறிஞர்கள் வரைவிலக்கணங்களை கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்க கூறின வரைவிலக்கணங்களை பற்றி தான் பார்க்க போறோம். முதலாவது அரிஸ்டோட்டில் என்ற அறிஞர், அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சொல்லி பார்த்தால் union of families and village having for its end perfect and self-sufficing life by which we mean a happy and honorable life, அதாவது ஒரு குடும்பம் மற்றும் சமூகங்கள ஒன்று, அதாவது ஸ்டேட் என்ன சொல்லி சொல்றாங்கன்னா குடும்பம் மற்றும் சமூகங்கள ஒன்றியமா காணப்படுது. இதை பார்த்தோம்னா முழுமையான மற்றும் தன்னிறைவான வாழ்க்கையை கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மகிழ்ச்சிகரமான மற்றும் கௌரவமான வாழ்க்கையை குறிக்குது. அப்ப இந்த 3 அம்சங்களும் காணப்பட்டா அது ஸ்டேட் என்று சொல்லி அரிஸ்டோட்டில் சொல்றேன். ரெண்டாவது பார்த்தோம்னா
பிளன்ஷி பிளன்ஷி என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம்னா த பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்ட் பீப்புள் ஆஃப் டெஃபினிட் டெரிட்டரி. அதாவது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தின் அரசியல் ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட மக்களை ஸ்டேட் என்று சொல்றேன். அடுத்தது வூட்ரோ வில்சன். வூட்ரோ வில்சன் என்ன சொல்றேன்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் அ பீப்புள் ஆர்கனைஸ்ட் ஃபார் லோ வித்தின் டெஃபினிட் டெரிட்டரி. அதாவது இது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள சட்டத்துக்காக ஒழுங்கமைக்கப்பட்ட மக்கள் இப்படி காணப்பட்டா அது ஸ்டேட் சொல்றேன். அடுத்தது பார்த்தா ஹெரோல்ட் லஸ்லி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு பார்த்தோம்னா டெரிட்டோரியல் சொசைட்டி டிவைட்ஸ் இன்டு கவர்மெண்ட் அண்ட் சப்ஜெக்ட் கிளைமேட் within its allotted physical area சுப்பமெசி all over the institution. அதாவது ஒரு சமூகம் பார்த்தோம்னா அரசு குடிமக்கள் என்று பிரிந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ள மற்ற எல்லா நிறுவனங்கள் மீதும் மேலாதிக்கத்தை செலுத்துறதா சொல்லியிருக்கு. இப்படி காணப்பட்ட அந்த ஸ்டேட் என்று சொல்லி வரைவிலக்கணப்படுத்தியிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா ஹால் மாஸ்க் இவர் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ரூலிங் கிளாஸ் விச் யூசஸ் இட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சப்ரஸிங் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் எனிமீஸ். இட் இஸ் அ ஆர்கனைசேஷன் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரூல் ஆஃப் ஒன் கிளாஸ் ஓவர் அதர் கிளாஸ். To achieve this, status possess some instrument of power as the army, court, police force and etc. அதாவது என்ன சொல்லியிருக்கிறேன்னா அரசு ஒரு ஆளும் வர்க்கத்தின் ஒரு அரசியலமைப்பாக காணப்படுது. அது மட்டும் இல்லாம இது தன்னை வர்க்கத்துல காணப்படுற எதிரிகளை அடக்குற நோக்கத்துக்காக அந்த அதிகாரத்தை பார்த்தோம்னா பயன்படுத்தி கொள்ளுது. அதே மாதிரி இது ஒரு வகுப்பினர் ஆட்சிய மற்ற வகுப்பினர் மீது பராமரிக்கிற அமைப்பாகவும் காணப்படுது. இது அடையிறதுக்காக ஸ்டேட் அதாவது மாநிலம் போலீஸ் படை மற்றும் நீதிமன்றம் போன்ற கருவிகளை வச்சிருக்கன்னு சொல்லியிருக்க. இத ஃபாஸ்டா சொல்லி கொடுக்க போறேன். இல்லதானே? அப்ப நாங்க இப்ப டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் இப்ப நம்ம பாத்துறாங்க. இப்ப பல்வேறுபட்ட அறிஞர்களோட கருத்துக்கள் பார்த்திருக்கோம். இப்ப எக்ஸாமுக்கு நம்ம எப்படி எழுத போனோம்னா இந்த இது ஸ்டேட்டை பற்றி பல்வேறுபட்ட அறிஞர்களால முன்வைக்கப்பட்ட கருத்து. அப்ப நீங்க இவ்வளோத்தையும் அசியூம் பண்ணி நீங்க ஒரு வரைவிலக்கணத்தை எழுதணும். ஓகேயா? அடுத்து அப்ப நம்ம முதலாவது பார்த்திருக்கோம் மீனிங் ஆஃப் த ஸ்டேட் பார்த்துட்டோம். ரெண்டாவது த எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டேட். சரியா? இப்போ இந்த ஸ்டேட்ன்றது பார்த்தோம்னா 4 பகுதிகளை கொண்டிருக்கு. முதலாவது பாப்புலேஷன், ரெண்டாவது கவர்மெண்ட், மூன்றாவது டெரிட்டரி, அடுத்து சவஜனிட்டி. பாப்புலேஷன் சனத்தொகை, கவர்மெண்ட் அரசாங்கம், டெரிட்டரி பிரதேசம், சவஜனிட்டி இறையாண்மையை குறிக்கும். சரியா? இப்ப நம்ம முதலாவது எலிமெண்ட்டை பற்றி பார்க்க போறோம். முதலாவது எலிமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா டெரிட்டரி. டெரிட்டரி என்ன ஒரு பிராந்தியம் இல்லாட்டிக்கு ஒரு பிரதேசம். இப்ப இதை பற்றி பிளன்ஷ்லே என்ன டெரிட்டரி எப்படி சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். The state has its personal basis in the people. So it has its material basis in land. The people do not become a state until they have acquired territory. அதாவது ஸ்டேட் மக்களிடம் பார்த்தோம்னா தனிப்பட்ட ஒரு ரீதியான அடிப்படை ஒரு உறவை கொண்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நிலத்துல பார்த்தோம்னா மெட்டீரியல் அடிப்படையை கொண்டிருக்கு. ஸோ
இந்த மக்கள் நிலப்பரப்பை கையகப்படுத்துற வரைக்கும் அவங்க மாநிலமாக மாட்டார்கள். அவங்க நிலத்தோடு தான் பார்த்தோம்னா சம்மந்தப்படுத்தி கொண்டிருப்பாங்க ஒழிய மாநிலம் மாறத்துக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி பிளன்ச்லி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த டெரிட்டரி பார்த்தோம்னா என்னென்ன விஷயங்களை கவர் பண்ணுதுன்னா, நிலத்தின் மேற்பரப்பை கவர் பண்ணி கொள்ளுது. அதே மாதிரி அதோட எல்லைகளை பார்த்தோம்னா கவர் பண்ணுது. அதே மாதிரி சோயில், லேண்ட்ஸ், ரிவர் அண்ட் ஆல்சோ ஏர் ஸ்பேஸ். அதே மாதிரி நிலத்துக்கு மேற்பட்ட பகுதி அதே மாதிரி கடற்கரையை கொண்டிருக்கு. சரியா? அப்ப இந்த பிரதேசம் என்னென்ன பகுதிகளை கொண்டிருக்குன்னா, இட்ஸ் கவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த லேண்ட் வித் வெல் டிஃபைன்ட் பவுண்டரிஸ் அண்ட் த சப்சோயில் and lakes and rivers and also the space above the land and the territorial sea. அப்ப டெரிட்டரி பார்த்தோம்னா என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உலகத்தின் மொத்த பரப்புல பார்த்தோம்னா 1/6 சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா பார்த்தோம்னா கொண்டிருக்காங்க. அதான் நீங்க சொல்லியிருக்காங்க, the Union of Soviet Socialist Republic covers the 1/6 of the land surface of the globe. அதாவது உலக மேற்பரப்புல 1/6 ரஷ்யா தான் கொண்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஸ்டேட், அது உலகத்திலேயே காணப்படுற மிகவும் குறைந்த நிலப்பரப்பு உடைய மாநிலங்கள் என்னென்ன? முதலாவது பார்த்தோம்னா நேரு, அடுத்தது சான் மரியானோ, மால்டா அண்ட் வெட்டிகான் சிட்டி. ஆனா நேரு பார்த்தோம்னா 8 ஸ்கொயர் மைல்ஸ் கொண்டிருக்கு. அதே மாதிரி சான் மரியானோ பார்த்தோம்னா 38 ஸ்கொயர் மைல் கொண்டிருக்கு. நம்ம மால்டா பார்த்தோம்னா 95 ஸ்கொயர் மைல்ஸ் நிலப்பரப்பு கொண்டிருக்கு. அதே மாதிரி வெட்டிகான் பார்த்தோம்னா 109 ஏக்கர்ஸ் கொண்டிருக்கு. அப்போ உலகத்திலே மிகவும் சிறிய நிலப்பரப்பு கொண்ட பிரதேசம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வத்திகான் சிட்டி. அப்போ முதலாவது நம்ம எலிமெண்ட்ல பார்த்திருக்கோம் டெரிட்டரி. சரி, அப்ப 4 எலிமெண்ட்ஸ் ஸ்டேட்டு காணப்படும். அதுல முதலாவது எலிமெண்ட் நம்ம பார்த்தோம்னா டெரிட்டரி. ரெண்டாவது எலிமெண்ட் என்னன்னா த பாப்புலேஷன். அதாவது the population, the state is a human institution. அதாவது இந்த மாநிலமானது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக காணப்படுது. அதே மாதிரி population is necessary for existence of the state, but the single family does not make a state. அதாவது ஒரு மாநிலங்கள இருப்புக்கு, மாநிலம் இருக்கிறதுக்கு சனத்தொகை பார்த்தோம்னா முக்கியமானதாக காணப்படுது. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் பார்த்தோம்னா மொத்த ஒரு மாநிலத்தை உருவாக்க முடியாது. However, no limit can be placed on one the number of people constituting the state. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு
ஸ்டேட் உருவாக்குறதுக்கான ஒரு மக்கள் தொகை பார்த்தோம்னா மக்கள் தொகைக்கு ஒரு வரையறை இல்லையா. ஸோ த இன்க்ரீஸ் or decrease in population make no differences in statehood. அதாவது சனத்தொகை அதிகரிக்கிறதோ குறைகிறதோ எந்த விதமான ஒரு வேறுபாட்டையும் மாநிலங்கள்ல ஏற்படுத்தாது. சொல்லியிருக்காங்க, ஒரு தனிப்பட்ட ஃபேமிலி ஸ்டேட்டை உருவாக்காது. ஆனா ஒரு ஸ்டேட்டா இருக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு லிமிட்டும் இல்லை. அப்ப சனத்தொகையில் இருக்கிற மாற்றங்கள் பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்டின் இயல்புல எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அரிஸ்டோட்டில் பாப்புலேஷனை பற்றி என்ன சொல்லியிருக்க, அதாவது குட் சிட்டிசன் மேக் அ குட் ஸ்டேட், பேட் சிட்டிசன் மேக் அ பேட் ஸ்டேட். அதாவது ஒரு மாநிலத்தின் இயல்பு அங்க வாழ்கின்ற ஒரு சனத்தொகையை வச்சுதான் தீர்மானிக்கப்படுதான். ஒரு சிறந்த மாநிலமாக உருவாக்குறதுக்கு சிறந்த மாநிலத்தை உருவாக்குறதுக்கு சிறந்த குடிமகன் மகன் குடிமக்கள் தேவை. அதே மாதிரி ஒரு அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு பேட் ஸ்டேட் உருவாக்குறதுக்கு அதே மாதிரி பேட் சிட்டிசன்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, population must be sufficient to maintain a state organization and it should not be more than what the territorial resources of the state are capable of supporting. அதாவது ஒரு மாநில அமைப்பை பராமரிக்கிறதுக்கு மக்கள் தொகை போதுமானதாக இருக்க வேண்டும் மற்றும் அதோட பார்த்தோம்னா மாநிலத்தின் பிராந்திய பலங்களை ஆதரிக்கிற திறனை விட அது அதிகமாக காணப்படக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல காணப்படுற சனத்தொகை, அதாவது டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் இன் மில்லியன்ஸ், அதாவது 2023 அளவிட தந்திருக்காங்க. அதாவது சனத்தொகை கூடின நாடு, அதாவது உலகத்துல பார்த்தோம்னா சனத்தொகை கூடின நாடுதாக சைனாவும் இந்தியாவும் காணப்படுது. அதே மாதிரி சனத்தொகை குறைந்த நாடாக நேரும் சான் மரியானாவும் காணப்படுது. அதே மாதிரி இலங்கையோட பாப்புலேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. இலங்கையில பார்த்தோம்னா 23.3 மில்லியன் சனத்தொகை காணப்படுது. அதாவது 23 அளவிட பற்றி சொல்றாங்க. அதே மாதிரி லார்ஜ் கண்ட்ரிஸ் அண்டர் தி பாப்புலேஷன், எந்தெந்த நாடுகள்ல பார்த்தோம்னா அதிக அளவு சனத்தொகை காணப்படுது. சைனா, இந்தியா, சோவியத் யூனியன், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, இந்தோனேசியாவில் பார்த்தோம்னா அதிக அளவு சனத்தொகை கொண்ட நாடுகளாக காணப்படுது. அதே மாதிரி ஸ்மால் ஸ்டேட்ஸ், சனத்தொகை குறைந்த நாடுகள் சான் மரியானாவும் நேரும் காணப்படுது. ஓகே, இப்ப நம்ம முதலாவது எலிமெண்ட் டெரிட்டரி, இரண்டாவது எலிமெண்ட் பாப்புலேஷன் பாத்துறாங்க. மூன்றாவது எலிமெண்ட் என்னன்னு பார்த்தால் கவர்மெண்ட். கவர்மெண்ட் இஸ் அ ஆக்டிவ் எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டேட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது ஒரு இயங்கக்கூடிய ஒரு எலிமெண்டா காணப்படுது. சரியா, அடுத்தது பார்த்தோம்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் ஃபார் யுனைட்டிங் த பீப்புள், அதாவது மக்களால ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக கவர்மெண்ட் காணப்படுது. இது பார்த்தோம்னா the government focuses on common purpose of the people occupying a definite territory. அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை ஆக்கிரமித்துள்ள மக்களுடைய, அதாவது குறிப்பிட்ட பிரதேசத்தை வாழ்ற மக்களுடைய பொது தேவைகள் மீதுதான் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்துது. அதே மாதிரி the government act as a service agent for the member of the society, அதாவது சமூகத்துல வாழ்கின்ற மக்களுடைய அந்த சேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு முகவராக கவர்மெண்ட் தொழிற்படுது. சரியா, இதான் பார்த்தோம்னா அதாவது 4 எலிமெண்ட் காணப்படுது ஸ்டேட்டுக்கு. முதலாவது டெரிட்டரி, பாப்புலேஷன், கவர்மெண்ட், சவர்ஜினிட்டி. அதுல பார்த்தோம்னா இதான் பார்த்தோம்னா ஒரு உயிரோட்டமான ஒரு எலிமெண்டாக காணப்படுது கவர்மெண்ட். ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்சஸ் ஆஃப் த கவர்மெண்ட், அதாவது லெஜிஸ்லேச்சர் பிரான்ச், எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச், அது ஜுடிஷியரி பிரான்ச். முதலாவது லெஜிஸ்லேச்சர் பிரான்ச் அப்படின்ற
சட்டமன்றம், சட்டசபை. அடுத்து எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச், அதாவது நிர்வாக சபை. அது மாதிரி ஜுடிஷியரி பிரான்ச். ஜுடிஷியரி பிரான்ச் என்றால் நீதித்துறை. சரியா? இதுல லெஜிஸ்லேச்சர் பிரான்ச்சை பற்றி பார்க்கப்படும். இந்த லெஜிஸ்லேச்சர், அதாவது இந்த சட்டசபை என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க தான் பார்த்தோம்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உருவாக்குறவங்களா காணப்படுறாங்க. ஸோ தே ஆர் மேக்கிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்ப இவங்களுக்கு உதாரணம் என்ன சொல்லி பார்த்தோம்னா, இவன் நம்ம நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்குகளை தீர்மானிக்கிறவர்கள் யாரு? நம்முடைய நாட்டின் பாராளுமன்றம். அப்ப இவங்களோட செயற்பாடு என்ன? இவங்க சட்டங்கள் மற்றும் நடைமுறைகளை உருவாக்குறவங்க. அவங்களுக்கு உதாரணம் யாரு? பாராளுமன்றம். அடுத்து எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச். எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச் என்ன சொல்லி பார்த்தோம்னா நிர்வாகத்துறை. அதாவது லெஜிஸ்லேச்சர் பிரான்ச், அதாவது பாராளுமன்றங்களால உருவாக்கப்படுகின்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்துறவர்களாக காணப்படுறவர் தான் பார்த்தோம்னா எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச். சரி, அப்ப தே ஆர் இம்ப்ளிமெண்டிங் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தட் ஆர் மேட் பை த லெஜிஸ்லேச்சர். சரியா? அதாவது அவங்களுக்கு உதாரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா த பிரசிடென்ட், கேபினட் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் அண்ட் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் போன்றவங்க வருவாங்க. சரியா? அடுத்து யுடிஷியரி பிரான்ச். யுடிஷியரி பிரான்ச் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீதித்துறை. அதாவது பார்த்தோம்னா இந்த நாட்டு மக்களை பார்த்தோம்னா ஓவர்வியூ பண்றவங்களா காணப்படுறாங்க. அப்போ இவங்களோட செயற்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தே ஆர் ஓவர்வியூவிங் த இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டிஸ். இவங்க அதாவது பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் பார்த்தோம்னா சிறந்த நடவடிக்கைகளை செய்தாங்கன்னா பார்த்தோம்னா அவங்கள பாராட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அவங்க பிள்ளையான தண்டனைக்குரிய குற்றங்களை மேற்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனைகளை வழங்குறவங்களுக்கு காணப்படுவாங்க. அப்ப இவங்களுக்கு உதாரணம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கோர்ட்ஸ்ல சொல்லலாம். சரியா? அதாவது பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், மெஜிஸ்ட்ரேட்ஸ் போன வரும். ஹை கோர்ட்ஸ்ல பார்த்தோம்னா யார் யார் வரும்? ஒரு ப்ரொவின்சியல் ஹை கோர்ட், கமர்ஷியல் ஹை கோர்ட், அடுத்தது கோர்ட் ஆஃப் அப்பீல். சரியா? அடுத்த விஷயம், கவர்மெண்ட் பார்த்தோம்னா இட் இஸ் a medium that the common policies are determined, common affairs are regulated and the common interest are promoted. அதாவது பார்த்தோம்னா பொது கொள்கைகளை தீர்மானிக்கிறதுக்கும் அதே மாதிரி பொது விடயங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கும் பொது நலன்களை மேம்படுத்துறதுக்குமான ஊடகமாக கவர்மெண்ட் காணப்படுது. அதே பார்த்தோம்னா இந்த சமூகத்தின் செயற்பாடுகள் பார்த்தோம்னா குழப்பமாக காணப்படும் ஒரு அரசாங்கம் நம்முடைய நாட்டுல இல்லாட்டிக்கு. ஓகேயா? அப்ப நம்ம முதலாவது எலிமெண்ட் பார்த்திருக்கோம் டெரிட்டரி. ரெண்டாவது எலிமெண்ட் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பாப்புலேஷன். மூன்றாவது எலிமெண்ட் கவர்மெண்ட். அடுத்த எலிமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தால் சவர்ஜினிட்டி. சவர்ஜினிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இறையாண்மையை குறிக்குது. அதாவது இட் இஸ் அ சுப்பரீம் பவர் ஆஃப் த ஸ்டேட் விச் டிஃப்ரென்ஷியேட் த ஸ்டேட் ஃப்ரம் ஆல் அதர் ஆர்கனைசேஷன். எல்லா ஆர்கனைசேஷன்ல இருந்தும் ஸ்டேட்டை வேறுபடுத்துறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு ஒரு சுப்பரீம், அதாவது அல்டிமேட் பவர் காணப்படுது, அதாவது உச்ச அதிகாரம் காணப்படுதான். சரியா? அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது ஸ்டேட்டும் நேஷன், கண்ட்ரி, சொசைட்டி எல்லாம் பார்த்தோம்னா வேறுபட்ட ஒரு சொற்கள். ஸ்டேட் வேறு, அதுகள் வந்து சொசைட்டி, நேஷன், கண்ட்ரி எல்லாம் வேறு. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட்டுக்கு சர்வஜனிட்டி இருக்கு, மற்றதுகளுக்கு பார்த்தோம்னா சர்வஜனிட்டி இல்லை. சரியா? அடுத்தது பார்த்தோம்னா இட் இன்க்ளூட்ஸ் சூப்பர்மெசி இன் இன்டர்னல் மேட்டர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் இன் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல். அதாவது உள்ளார்ந்த விடயங்கள்ல பார்த்தோம்னா மேலாதிக்கத்தை கொண்டிருக்கு. அதே மாதிரி வெளிச்சார்ந்த விடயங்கள்ல பார்த்தோம்னா இது சுதந்திரத்தை கொண்டிருக்கும். சரியா? அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டர்னல் சவர்ஜினிட்டியை பற்றி பார்ப்போம். அப்ப சவர்ஜினிட்டி ரெண்டு வகைப்படுத்தப்படுது. ஒன்று இன்டர்னல் சவர்ஜினிட்டி, அடுத்து எக்ஸ்டர்னல் சவர்ஜினிட்டி. முதலாவது பார்த்தோம்னா இன்டர்னல் சவர்ஜினிட்டியை பற்றி பார்க்க போறோம். The state's monopoly of the authority inside its boundaries. அதாவது பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்டின் எல்லைக்குள்ள அரசு பார்த்தோம்னா ஏகபோகமான அதிகாரங்களை கொண்டிருக்கு. The state is supreme in internal matters. The authority can't be shared. உலக விவகாரங்கள்ல அரசே முதன்மையானதாக காணப்படுது. அதனால இது பார்த்தோம்னா தன் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளாது. The supreme power that the state enjoy over and above all the citizen and civil organization of the state is known as the internal sovereignty. அதாவது
மாநிலத்தில் மக்கள் மற்றும் சிவில் அமைப்புகளுக்கு மேலாக அரசு அனுபவிக்கும் உச்ச அதிகாரம்தான் இன்டர்னல் சவஜினிட்டின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்ப இந்த மாநிலங்களுக்கு பார்த்தோம்னா உச்ச அதிகாரம் காணப்படுது. அடுத்தது, the state holds the authority to punish individual organization if they don't obey the rules and regulation. அதாவது மக்கள் பார்த்தோம்னா இந்த மக்களோ அல்லது நிறுவனங்களோ இந்த ஸ்டேட் மாநிலங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியா விட்டா அந்த ஸ்டேட்ஸுக்கு பார்த்தோம்னா அவங்கள பனிஷ் பண்றதுக்கான அதிகாரம் காணப்படுது. அதான் பார்த்தோம்னா இன்டர்னல் சவஜனிட்டிக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இந்த சவஜனிட்டி பவர் இஸ் வித் பீப்புள். இந்த சவஜனிட்டி பவர் பார்த்தோம்னா மக்களோடு தான் காணப்படுது. ஸோ we can't exercise the power. அந்த பவரை பார்த்தோம்னா நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனா we can use the power through கவர்மெண்ட் அனுபவிக்கலாம். அப்ப சவஜனிட்டி பவர் இஸ் with people. We can't exercise the power, but we can use this power through government. அதே மாதிரி சொல்றாங்க, இன்டர்னல் சவஜினிட்டினா என்னன்னு சொல்றாங்கடா. ஸ்டேட் கேன் டூ எனி திங், ஸோ வி நோ ஒன் கான் ஸ்டாப். ஸ்டேட்டால எல்லா விஷயங்களையும் செய்யலாமா, ஆனா அதோட செயல்பாடுகளை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்டர்னல் சவஜினிட்டிக்கு போது ஸ்டேட்டுக்கு என்னென்ன அபிலிட்டிஸ் காணப்படும். அதாவது முதலாவது பார்த்தோம்னா லோவை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கானதும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான அதிகாரங்கள் காணப்படும். அதாவது ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான அதிகாரம் இன்டர்னல் சவஜனிட்டிக்குள்ள இருக்கு. அதே மாதிரி ஒழுங்குகளை நடைமுறைப்படுத்துறதுக்கான அதிகாரம், அதாவது மெயின்டைன் த ஆர்டர் போன்ற அதிகாரங்கள் இன்டர்னல் சவஜனிட்டிக்குள்ள இருக்கு. நம்ம முதலாவது பார்த்துனாங்க இன்டர்னல் சவஜனிட்டி என்றா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அரசுக்கு காணப்படுகின்ற ஒரு ஏகபோகமான அதிகாரம் தான் இன்டர்னல் சவஜனிட்டி. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு மாநிலத்தில் காணப்படுற மக்கள் மற்றும் சிவில் அமைப்புகளுக்கு மேலாக ஒரு மக்கள் ஒரு அரசு அனுபவிக்கிற ஒரு உச்ச அதிகாரமாக காணப்படுது. ஓகேயா? அடுத்த விஷயம் பார்க்க போறது எக்ஸ்டர்னல் சவஜினிட்டி. எக்ஸ்டர்னல் சவஜினிட்டி என்ன சொல்லி பார்த்தோம்னா, if the state is free from undue influences and interventions from other states, it is called external sovereignty. அதாவது ஒரு பிற மாநிலங்கள்ல தேவையற்ற செல்வாக்குகள்ல இருந்து விடுபட்டு காணப்பட்டு சென்றா அதுக்கு பேர் என்ன? எக்ஸ்டர்னல் சவர்ஜினிட்டியா. அதாவது ஒரு வெளியார்ந்த இறையாண்மை என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, the Ceylon was not externally free during the time of the colonial rule. அது காலனித்துவ ஆட்சியில இலங்கை எனது ஒரு பிரித்தானியருடைய ஒரு காலனித்துவ நாடாக காணப்படுது. ஸோ அவங்களுக்கு அந்த டைம்ல எக்ஸ்டர்னல் சவர்ஜினிட்டி இல்லாம காணப்படுது. இது இன்னொரு விதமா சொல்லணும்னா, the recognition of the state independence and authority by other state and international body. அதாவது சர்வதேச நாடுகள்ல இருந்தும் இன்னொரு மாநிலங்கள்ல இருந்தும் குறித்த நாட்டுக்கு காணப்படுற ஒரு சுதந்திரத்தை இன்டர்னல் சவர்ஜினிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்னல் சவர்ஜினிட்டியின் போது ஸ்டேட்டுக்கு என்னென்ன அபிலிட்டிஸ் காணப்படும், சரியா? அதுல முதலாவது பார்த்தோம்னா இவங்க ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டுக்குள்ள பார்த்தோம்னா என்டர் ஆகிறதுக்கான அதிகாரம் காணப்படுது. ஸோ த அபிலிட்டி டு என்டர் இன்டு த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். அடுத்தது பார்த்தோம்னா டு எஸ்டாப்ளிஷ் த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப், சரியா? அடுத்தது பார்த்தோம்னா டு ரெகக்னைஸ்ட் ஆஸ் அ இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் இன் குளோபல் அரேனா. ஒரு பார்த்தோம்னா சர்வதேச அரங்குகளுக்குள்ள தான் ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்புன்னு சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கு ஆன ஒரு இயலுமை பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் சவர்ஜினிட்டிக்குள்ள நாட்டுக்கு காணப்படும்.
நம்ம இவ்வளவு நேரமா த எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டேட் பார்த்துட்டாங்க. முதலாவது பாப்புலேஷன், டெரிட்டரி, கவர்மெண்ட் அண்ட் சர்வஜனிட்டியை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறோம் ஸ்டேட்டையும் அதோட சம்மந்தப்பட்ட ஏனைய ஆர்கனைசேஷன்களையும் வேறுபடுத்தி பார்க்க போறோம். அதுல முதலாவது பார்க்க போறோம் சொசைட்டியையும் ஸ்டேட்டையும் எப்படி வேறுபடுத்தி பார்க்க போறோம். சரியா? சொசைட்டி பார்த்தோம்னா ஒரு பழையது, அதாவது இட் இஸ் ஓல்டு. ஆனா ஸ்டேட் பார்த்தோம்னா ஒரு புதியதாக காணப்படுது. இங்க பார்த்தோம்னா வைடர் ஸ்கோப் காணப்படும், ஒரு பரந்த நோக்கங்கள் காணப்படும். ஆனா ஸ்டேட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு குறைவான நோக்கங்கள் காணப்படும். இங்க பார்த்தோம்னா ஒரு நிலையான பிரதேசம் பார்த்தோம்னா முக்கியம் இல்லை சொசைட்டிக்கு. அதே மாதிரி இங்க ஒரு நிலையான பிரதேசம்ன்றது பார்த்தோம்னா முக்கியமாக காணப்படுது. அதே மாதிரி சொசைட்டிக்கு பார்த்தோம்னா இறையாண்மை இல்லை, அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு இறையாண்மை இருக்கு. சொசைட்டிக்கு பார்த்தோம்னா ஆர்கனைசேஷனல் ஒரு ஆப்ஷனா தான் காணப்படும். ஆனா ஆப்ஷனல்னா ஆர்கனைசேஷன் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஸ்டேட்டுக்கு பார்த்தோம்னா ஆர்கனைசேஷன் கம்பல்சரியா தேவை, கட்டாயம் தேவை. இது பார்த்தோம் சொசைட்டி பார்த்தோம்னா ரிலேட்டட் வித் இன்டர்னல் ஆக்ஷனோட தொடர்புடையதாக காணப்படும். ஆனா ஸ்டேட் பார்த்தோம்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸோட தொடர்புடையதாக காணப்படும். அடுத்தது பார்த்தோம்னா இட் ஹேஸ் பெர்சிவ் பவர் காணப்படும். ஆனா இங்க சூப்பரின் பவர் காணப்படும். சரி, அப்ப நம்ம பார்த்திருக்கோம் சொசைட்டி அண்ட் ஸ்டேட்டுக்கு இடையிலான வேறுபாடுகள் பார்த்திருக்கோம். அடுத்தது ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு இடையிலான வேறுபாடு பார்க்க போறோம். சரியா? முதலாவது பார்த்தோம்னா கவர்மெண்ட் இஸ் அ சர்வஜி, ஆனா இட்ஸ் நாட் அ சர்வஜி. சரியா? அப்ப ஸ்டேட் பார்த்தோம்னா ஸ்டேட்டுக்கு இறையாண்மை இருக்கு, ஆனா கவர்மெண்ட்டுக்கு இறையாண்மை இல்லை. இங்க பார்த்தோம்னா அங்கத்துவம் கம்பல்சரி, ஸ்டேட்டுக்கு அங்கத்துவம் பார்த்தோம்னா கட்டாயமானது. ஆனா கவர்மெண்ட்டுக்கு மெம்பர்ஷிப் பார்த்தோம்னா ஆப்ஷனலா தான் காணப்படும். அதே மாதிரி இங்க பார்த்தா ஃபிக்ஸ்டான டெரிட்டரி காணப்படும். டெரிட்டரி முக்கியம், ஆனா இங்க ஃபிக்ஸ் டெரிட்டரி முக்கியம் இல்லை. ஸ்டேட்டுக்கு பார்த்தோம்னா மக்களுக்கு அது, இந்த மக்களுக்கு இந்த ஸ்டேட்டை எதிர்க்கிறதுக்கான அதிகாரம் காணப்படாது. ஆனா பார்த்தோம்னா இவங்க எதிர்க்க மாட்டாங்க, ஆனா இவங்க எதிர்ப்பாங்க. கவர்மெண்ட் மக்கள், அதாவது மக்கள் கவர்மெண்ட் எதிர்ப்பாங்க. நம்ம நாட்டிலும் பல்வேறுபட்ட உதாரணங்கள் காணப்படுது. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுது. அது பார்த்தோம்னா இட் இஸ் வித்தின் ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட் பார்த்தோம்னா ஸ்டேட்டின் ஒரு பகுதியாக காணப்படுது. ஆனா ஸ்டேட் பார்த்தோம்னா ஓல் ஸ்டேட்டா, எல்லா ஸ்டேட்டும் பார்த்தோம்னா சிமிலஸா தான் மாநிலங்கள் எல்லாம் ஒரே மாதிரி காணப்படுது. ஆனா கவர்மெண்ட் பார்த்தோம்னா அதுல பல்வேறுபட்ட ஃபார்ம்ஸ் காணப்படுது, மொனோபொலியா காணப்படுது, டெமோக்ராட்டிக்கா காணப்படுதுன்னு சொல்லி நீங்க இனி வர சப்ஜெக்ட்ல பார்ப்பீங்க. அதே மாதிரி ஸ்டேட் பார்த்தோம்னா மாஸ்டர்ஸா காணப்படுவாங்க. ஆனா கவர்மெண்ட் பார்த்தோம்னா ஸ்டேட்டினுடைய சர்வெண்டாக காணப்படுவேன். அடுத்த விஷயம் வேறுபாடு, ஸ்டேட் இஸ் அ நோஷன் இன் அதர் வேர்ட் ஆஃப் கன்செப்ட். அதாவது பார்த்தோம்னா மாநிலம் ஒரு எண்ணக்கருவாக, அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தாக காணப்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னா கவர்மெண்ட் இது ஒரு பொலிட்டிக்கல், ஒரு ஸ்டேட்னா ஒரு பொலிட்டிக்கல் எலிமெண்டாக காணப்படுது. ஸ்டேட்டுக்கு பார்த்தோம்னா உள்ளார்ந்தமான ஒரு அதிகாரம் காணப்படுது. ஆனா கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான உள்ளார்ந்த அதிகாரமும் இல்லை. ஆனா கவர்மெண்ட் ஸ்டேட்டினுடைய ஒரு ஏஜெண்டாக தான் காணப்படுறேன். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட் possess the character of permanence and continuity. சரியா? அதாவது மாநிலங்களுக்கு நிரந்தரமான தன்மையும் தொடர்ச்சியான தன்மையும் காணப்படுது. ஆனா கவர்மெண்ட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் முடிஞ்சோடனே அவங்க அந்த ஆட்சி முடிஞ்சிடும். சரி, அதாவது நம்ம நாட்டுல ஆட்சி காலங்களுக்கு தானே ஒரு 4 வருடங்கள் ஒவ்வொரு கவர்மெண்ட்ல பார்த்தோம்னா ஆட்சி ஏற்றுக்கானது அதிகாரம் காணப்படுது. அதே மாதிரி ஸ்டேட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஆர்கனைஸ்ட் ஃபார் லோ வித்தின் டெஃபினைட் டெரிட்டரி, அதாவது அரசு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள சட்டத்துக்காக ஒழுங்கமைக்கப்பட்ட மக்களை கொண்டிருக்குதான். அதே மாதிரி ம- அரசு என்ற, அதாவது கவர்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மாநிலத்தின் வேலை செய்யற ஒரு இயந்திரமாகத்தான் காணப்படுதா. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் என்னென்ன விஷயங்கள் பார்த்தனாங்க. முதலாவது நம்ம பார்த்த விஷயம்
மீனிங் ஆஃப் தி ஸ்டேட் பார்த்துனாங்க. ஸ்டேட்னா என்னன்னு சொல்லி பார்த்துனாங்க. அதாவது ஸ்டேட் இந்த சொல் எப்படி வந்திருக்கு, கிரேக்கர்கள் எவ்வாறு அழைச்சிருக்காங்க, அதே மாதிரி ரோமர்கள் எவ்வாறு அழைச்சிருக்காங்க, அதே மாதிரி நிக்கோலோ மாக்கியவெல்லி எவ்வாறு அவர் தான் பார்த்தோம்னா அரசியல் விஞ்ஞானத்துல ஸ்டேட் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி நம்ம பார்த்தினாங்க ஸ்டேட் என்ற வார்த்தையை நேஷன், அதே மாதிரி கண்ட்ரி, சொசைட்டி, கவர்மெண்ட் வார்த்தையை வேறு ஒவ்வொரு நிகழ்வுகளை கொண்டிருக்கு. ஸ்டேட்டு, நேஷன், கண்ட்ரி, சொசைட்டி, கவர்மெண்ட் அது வந்து நம்ம ஒவ்வொருபட்ட சொற்களாக காணப்படுது. அதே மாதிரி பார்த்தினாங்க அதனுடைய ஸ்டேட்டுடைய தன்மை இது நேச்சுரலாக காணப்படுது, அது மாதிரி நெசசரியாக காணப்படுது, அடுத்து யூனிவர்சல் இன்ஸ்டிடியூஷனாக காணப்படுது. அடுத்த விஷயம் நம்ம பார்த்தோம்னா இது எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டேட். சரி, அதாவது சாரி, டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட் பார்க்குறாங்க. அதாவது பல்வேறுபட்ட அறிஞர்கள் என்னென்ன விதமாக ஸ்டேட்டுக்கு வரைவிலக்கணங்களை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. அடுத்தது எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டேட் பார்க்குறாங்க. அதாவது பாப்புலேஷன், கவர்மெண்ட், டெரிட்டரி, சவர்ஜினிட்டியை பற்றி பார்த்தனாங்க. ஓகேயா? நான் நினைக்கிறேன் இந்த பாடத்துல நீங்க தெளிவான அறிவு பெற்றிருப்பீங்கன்னு சொல்லி அடுத்த பாடத்துல நான் சந்திப்போம்.